Good morning, everyone. Uh, we are discussing topic mortgages. So, mortgages of immovable property. Section 58 defines mortgage. So, நம்ம அது பார்த்துருக்கோம். Mortgageங்கிறது என்னது? It is a transfer of interest in specific immovable property for the purpose of securing the payment of money advanced. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு மணியை வாங்கும்போது லோனாக வாங்கும்போது அதுக்கு ஒரு இமூவல் ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வைக்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் மார்கேஜ். மார்கேஜ் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் இமூவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் த பேமெண்ட் ஆஃப் மணி அட்வான்ஸ்ட். ஸோ such advancement of money may be in present or in future. ஸோ ஃபர்ஸ்டே செக்யூரிட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம், மணியை வாங்கியிருக்கலாம், லோன் சாங்ஷன் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறமா ஃபார் தட் பர்டிகுலர் டெப்ட் we may keep this property as security. ஸோ இதுதான் மார்கேஜ். செக்ஷன் 58ல பார்த்தோம். அதுக்கப்புறமா 6 kinds of mortgage இருக்கு செக்ஷன் 58ல. ஸோ அதுவும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 6 kinds of mortgage. அதுக்கப்புறமா 59ல என்ன பார்த்தோம்னா how mortgage should be done அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மார்கேஜ் எப்படி பண்ணணும்னா ஒன்லி பை வே ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ரெஜிஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த டாக்குமெண்ட்டை பிஃபோர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு மார்கேஜ் என்ன ஆகாது, it would not create any rights and liabilities on the parties concerned with regard to that specific immovable property. ஸோ இப்போ ஒரு 2 பேருக்கிட்ட ஒரு லோன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அதுக்காக ஒரு ஸ்பெசிபிக் இமூவல் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டியா வாங்கியிருக்காங்க. பட் அந்த மார்கேஜ் டீடை என்ன பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா தட் வுட் நாட் மேக் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் தட் ஸ்பெசிபிக் இமூவல் ப்ராப்பர்ட்டி. ஒன்லி எ பெக்யூனரி லயபிலிட்டி வுட் பி அரோஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல். ஸோ நீ அதை வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி மேல யூ கேன் நாட் கிரியேட் எனி சார்ஜ் அன்லெஸ் தட் மார்கேஜ் இஸ் மேட் பை வெர்ச்யூ ஆஃப் ரெஜிஸ்டர்டு டீட். சரியா? ஸோ இது செக்ஷன் 59ல பார்த்தோம். அதுக்கப்புறமா பேராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 60க்கு மேலே ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து இட் ரன்ஸ் டில் செக்ஷன் 66. ஸோ அதுதான் நம்ம இப்போ கரண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. செக்ஷன் 60 to 66 டிஸ்கஸஸ் அபவுட் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜார். அதில் செக்ஷன் 60 தான் வந்து ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்கேஜர்னா யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மார்கேஜர்னா யாரு? எ பர்சன் whose immovable property is kept as a security and who creates interest in the property or transfer interest in that specific immovable property. ஸோ இப்போ ஒரு லோன் டிரான்சாக்ஷன் பேங்க்ல போறோம், நம்ம ஹவுசிங் லோன் வாங்குறோம். அந்த ஹவுசிங் லோனுக்கு என்னுடைய வீட்டு பத்திரத்தை நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஸோ ஹூ இஸ் த மார்கேஜர்? யார் அந்த டிரான்ஸ்ஃபரை இனிஷியேட் பண்றா? இந்த இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பெசிபிக் இமூவல் ப்ராப்பர்ட்டியை யார் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அவர் தான் மார்கேஜர். ஸோ ஹூ இஸ் த மார்கேஜ்? ஒன் ஹூ இஸ் அட்வான்சிங் த money by keeping this immovable property as a security. So obviously in the transaction the banker is a mortgagee. சரியா? ஸோ மார்கேஜர்னா யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மார்கேஜ்னா என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜார் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 60 to 66. அதில் ஃபோர்மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் மார்கேஜர் டு ரீடீம். ரீடீம் அப்படின்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை, அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திரும்பி வாங்குவதற்கான உரிமை. ஸோ அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் கேனாட் பி டேக்கன் அவே பை அ பர்சனல் கான்ட்ராக்ட். நான் இந்த செக்ஷன்ல ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இந்த செக்ஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பல செக்ஷன்ஸ்ல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். பட் சச் ப்ரொவிஷன் வுட் நாட் பி, யூ கேன் சி தட் இன் செக்ஷன் 60. அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே செக்ஷன் 60ல இருக்காது. பிகாஸ் இட் இஸ் அன் இன்டிஃபீசபிள் ரைட். ஒருத்தரிடமிருந்து பறிக்க முடியாத உரிமை, மார்கேஜருடைய அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ரைட் டு ரீடீம். ரீடீம்னா என்ன அர்த்தம்னா ரிடம்ஷன் ஆஃப் தட் ஸ்பெசிபிக் இமூவல் ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் அந்த பேமெண்ட் ஆஃப் மணி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, பிரின்சிபல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஹேட் பீன் பேட் அப்படின்னா தென் தட் மார்கேஜர் ஹேஸ் த ரைட் டு ரீடீம் இஸ் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ எந்த ஒரு கிளாஸோ என்ன பண்ண முடியாது, இட் cannot டேக் அவே தட் ரைட். சரியா? ஸோ இந்த செக்ஷன் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த செக்ஷன் வந்து எப்படி கேட்பாங்கன்னா செக்ஷன் 60 இஸ் ஆஸ்க்ட் இன் 3 ways அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஒன்ஸ் அ மார்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்கேஜ் பிகாஸ் த ரைட் டு ரிடம்ஷன் இஸ் தேர் வித் த மார்கேஜர். அப்போ என்ன கிடையாது, மார்கேஜர் சேலா கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை ஒருத்தருடைய அந்த இன்னசென்ஸை தப்பா யூஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷனோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் கிளாஸோ இருந்துச்சுன்னா
such condition cannot stand as per section 60 because right to redemption is a absolute right. இப்போ நீ இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 80 வருஷம் கழிச்சு தான் நீ திருப்பி மீட் எடுத்துக்கணும், உனக்கு இப்போ எத்தனை வயசு, 60 வயசு, அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு மார்ட்கேஜ் பண்ண முடியுமானா முடியாது. பிகாஸ் இட் மேக்ஸ் அ கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஒருத்தருடைய அந்த சொத்தை மீட்கும் தன்மைக்கு பாதகம் விளைவிக்கிற வகையில ஆர் இட் மேக்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரிடம்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இஸ் நாட் அலோட் அண்டர் த ஐ ஆஃப் லா. ஸோ இந்த செக்ஷன் 60 எப்படி கேட்கலாம், ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ் அப்படியும் கேட்கலாம், ஆர் வாட் இஸ் கிளாக் ஆன் ரிடம்ஷன் கேட்கலாம். ஸோ எய்தர் திங் என்னது கிளாக் ஆன் ரிடம்ஷன்னா உங்களோட ரிடம்ஷன் ரைட்டை டேக் ஓவர் பண்ற மாதிரி கண்டிஷன்ஸை கான்ட்ராக்ட்ல இல்லை அந்த டீடில் போடுறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போட்டிருந்தா அதையெல்லாம் என்னது, தே ஆர் ஆல் வாய்ட், நோ சச் கண்டிஷன்ஸ் கேன் பி மேட். சரியா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் சொன்னோம். அதுக்கப்புறமா இன்னொன்று சொன்னோம், என்னது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரைட் டு ரிடம்ஷன் அண்ட் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரிடம்ஷன் அப்படின்னா இந்த பக்கம் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். எப்படி மார்ட்கேஜருக்கு ரைட் டு ரிடம்ஷன் இருக்கோ அதே மாதிரி மார்ட்கேஜுக்கு he has the right of foreclosure and sale. So what is that foreclosure and sale? Say for example that period has come to halt and the mortgage deed la potirukka period within 10 years you have to repay the loan along with the disturbance of interest, and after repaying everything I would hand over to you all your documents, possession, etc etc இப்படி போட்டிருக்கிறோம். பட் ஆனா என்ன ஆகுது, as per that transaction the person is not redeeming his property. அவர் தன்னுடைய சொத்தை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ அந்த மார்ட்கேஜ் என்ன பண்ணலாம், he can file a suit for foreclosure or sale. Foreclosure in the sense to close that mortgage and say that this court may direct that person to pay me this much of amount, principal and interest, and I am ready to give back his property அப்படின்னு சொல்லி ஒரு சூட் ஃபைல் பண்ணா அந்த சூட்டுக்கு பேரு foreclosure. That is the mortgagee is closing the terms of mortgage. அதுக்கு பேரு suit for foreclosure னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம்னா he can file a suit for sale. Umpteen number of times I have sent a notice but that mortgagor is not redeeming his property as well as he is not giving me the principal and interest amount. அதனால this court should order sale of this immovable property and make me to realize my loan amount அப்படின்னு சொல்லிட்டு they can approach the court either for foreclosure or sale. Mortgage is right. Mortgage is right என்ன, the right of redemption. நான் எல்லா principal interest எல்லாத்தையும் pay பண்ணிட்டேன், but still this person is not giving back my property, is not giving back this original deed or is not giving back his possession. So let this court may order for such an action அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சூட்டுக்கு பேரு suit for redemption பேரு. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், redemption and right of redemption and foreclosure or sale are coextensive. Both are coextensive. That is at the same time both this right arises. எப்போ இந்த right arise ஆகும், once the principal amount is due. அந்த mortgage deedல ஒரு transaction போட்டிருப்போம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இந்த mortgage அப்படின்னு சொல்லிட்டு once அந்த பீரியட் டேட் அரைவ் ஆயிடுச்சு, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னா this person has to pay entire thing and ask for redemption, and this person has to receive everything and give back the property. So இதுக்கு பேர் தான் என்னது, both the rights are coextensive in nature அப்படின்னு சொல்றது. சரியா? அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த செக்ஷன் 60ல. ஸோ செக்ஷன் 60ல ஆப்வியஸா வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 3 கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரிடம்ஷன்ல. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, the mortgagor is entitled to take back the original title deeds once he has paid the principal and interest. So take back the deed A. Then B is with regard to taking back the possession. மார்ட்கேஜ்ல சில நேரங்கள்ல மார்ட்கேஜர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவரை வந்து நீ ரெண்ட் ப்ராஃபிட் எல்லாம் வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ, பொசிஷன்ல இருந்துக்கோ, and once I pay all the settlement, all the amount due to you, I would be getting back the property ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி கண்டிஷனா தான் இஸ் entitled to get back the possession. ஸோ ரிடம்ஷன்ங்கிறது என்னது, ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டில வாங்குறது A, அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் அவர்கிட்ட இல்லைன்னா திருப்பி அதை வாங்குறது B, and C. In some cases the mortgagor would say instead of I cannot repay this at this point of time, so I am making this property mortgage to some other person for higher value, so you better receive that entire amount from that other person and make a transfer to him or make a deed to him அப்படின்னு சொல்லலாம். பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க,
டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெமரண்டம் போடுவாங்க. அதையும் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ற அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்க கிளைண்ட்டோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு ஹவுசிங் லோன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அன்னைக்கு ஒரே நாள்ல 2 டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்டர் ஆகும். சரியா? திஸ் இஸ் ஃபார் யுவர் பிராக்டிகல் இன்ஃபர்மேஷன். என்னென்ன இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும்னா அந்த சேல் டீடும் ரெஜிஸ்டர் ஆகும். த வெண்டர் would make a sale deed in favor of purchaser, and another thing is memorandum of deposit of title deeds. That is, the purchaser would execute a memorandum in favor of the bank, stating that I have been keeping all this property as a mortgage to you for this much of loan அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி லோன்ல வாங்குறதா இருந்தா நார்மலி 2 transactions would take place on the day of registration. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, அதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாம் பேங்க் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வெண்டார் கிட்ட இருந்து வாங்கி பேங்க் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் the bank person would come over there. பேங்க்ல அதுக்குன்னே கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேங்கோட செக் அவங்க கையில இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் the loan amount is 40 lakhs. They would get that check with their hand. So once they collect every originals from the purchaser and after getting the necessary signature, they would hand over that check to the vendor. அதை விற்கிறவர்கிட்ட பேங்கோடைய செக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேரு எம்ஓடின்னு பேரு, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். சரியா? ஸோ இப்போ தேர்ட் ரைட் என்னது ரிடம்ஷன்ல, அப்போ அந்த வெண்டார் மார்ட்கேஜர் நினைச்சா அதை அவர் இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு மார்ட்கேஜை இன்சிஸ்ட் பண்ணலாம். ஐ எம் மார்ட்கேஜிங் தி சேம் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹையர் வேல்யூ, ஸோ யூ பெட்டர் எக்ஸிக்யூட் அ டீட் இன் தட் பர்சன்ஸ் ஃபேவர் அண்ட் கெட் பேக் ஆல் யுவர் அமௌண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொன்னா அந்த மார்ட்கேஜருடைய செலவுல அவர் என்ன பண்ணணும், அவர் சொல்ற மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் செக்ஷன் 60ல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பழைய செஷன்ல. அதுல லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் பாக்கி இருக்கு. ஸோ அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் நான் திருப்பி சொன்னேன். ஏன்னா நாம இப்ப என்ன சொல்ல போறோங்கிறத எக்ஸாக்ட் ப்ரொவிஷன் தெரிஞ்சாதான் அதுக்கான ப்ரொவிசோ சொல்லும் போது புரியும். ப்ரொவிஷன் தெரியாம ப்ரொவிசோ கண்டிப்பா புரியாது. கரெக்டா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், if you know only what is a murder under section 302 of IPC, then only you can take a stand what are the defenses allowed under the law. If you don't know the provision, what is this, அதுவே தெரியல, what is attracting, என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருந்தா இந்த பர்டிகுலர் செக்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் we can make a good case of exception. என்ன எக்ஸெப்ஷன் எடுத்தா it would be easy for us to convince this court அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு always you should know the provision, then only that last paragraph generally it will say notwithstanding that, nevertheless etc etc அப்படிலாம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னது ப்ரொவிசோ. அப்போ அந்த பர்டிகுலர் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனை படிக்கணும். ஸோ the last paragraph of section 60, that is what now I am going to discuss in today's class. சரியா? Nothing in this section shall be deemed to render invalid any provision to the effect that if the time fixed for payment of the principal money has been allowed to pass or no such time has been fixed, the mortgagee shall be entitled to reasonable notice before payment or tender of such money. என்னுடைய பேராக்ட் வந்து பழைய பேராக்ட் நினைக்கிறேன், இல்ல அதுக்கும் கீழே இருக்கு. தட் இஸ் வாட் தே சே. நான் இப்ப சொன்ன செக்ஷன் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான், பட் எனிவே அகைன் ஐ வில் சே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மார்ட்கேஜ் டேட்ல என்ன போடல, டைம் ப்ரிஸ்கிரைப் பண்ணல, எப்பத்துக்குள்ள அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணணும், எப்பத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. சார் அப்ப எதுவுமே போடலன்னா மார்ட்கேஜர் அவரோட ப்ராப்பர்ட்டி ரிடம்ஷனே பண்ண முடியாதா அப்படின்னா, திஸ் செக்ஷன் சேஸ் reasonable notice to be given to the mortgagee stating that I have paid still now this much principal amount and now I am ready to repay balance principal amount as well as interest, so you kindly redeem my property அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா போதும்னு சொல்லுது. ஸோ ரைட் டு ரிடம்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஈவன் தோ சச் டைம் பீரியட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், எப்போ பிரின்சிபல் அமௌண்ட் டியூ ஆகும், எப்போ இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடலனாலும் கூட once you settle all the principal along with the interest and you are expressing your intention to the mortgagee, then he is bound to redeem your property. He cannot say I would not give back your title deeds or possession or I would not make transfer as per your advice அப்படிங்கறத அவர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல இந்த செக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கீழே மறுபடியும் இந்த செக்ஷன் கண்டினியூ ஆயிருக்கு. நான் பேரக்ட் என்ன பண்ணிட்டேன், சரியா கவனிக்காம அந்த செக்ஷன் முடிச்சிட்டேன்னு நினைச்சு ஐ க்ளோஸ்ட் தட் செஷன், லாஸ்ட் செஷன். ஸோ அதனாலதான்
again I'm repeating this entire thing, and now I'm going to go for that last thing. After section 60 முடிஞ்சு நடுவுல கமெண்ட்ஸும் கொடுத்து அதுக்கப்புறமும் இந்த செக்ஷன் கண்டினியூஸ். வாட் இட் சேஸ் அப்படின்னா redemption of portion of mortgaged property. ஸோ இதுதான் நான் சொல்லாதது போன செஷன்ல. இருந்தாலும் இதை சொல்லணும்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இதை சொன்னாதான் புரியணுங்கிறதுக்காக அகைன் இந்த செஷன்ல போன செஷன்ல சொன்ன பல விஷயங்களை திருப்பி சொல்றதுக்கு ஏற்பட்டுருச்சு வாய்ப்பு. அது உங்களுக்கும் நல்லதா போச்சு. சரி, ஓகே. நவ் ரிடம்ஷன் ஆஃப் போர்ஷன் ஆஃப் மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது, ரிடம்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ who would redeem his property? Only the mortgager would redeem his property. ஸோ அப்போ மார்ட்கேஜி என்ன பண்ண முடியாது, ரீடீம் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணலாம், he can file a suit for foreclosure or sale. ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்சியூமர் கோர்ட்டை யார் அப்ரோச் பண்ணுவா, ஏர்டெல்லோ இல்லை வோடஃபோனோ அவங்க சைட்ல இருந்து பில் வரல அப்படிங்கிறதுக்காக கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் நோ த ஃபோரம் in which you are standing and fighting for your rights. அது தெரிஞ்சாதான் your energy and everything would be in proper direction. Otherwise everything would be in vain. சரியா? அதனால தான் நான் திருப்பி சொல்றேன். இப்போ நம்ம பார்த்த அந்த செக்ஷன் 60 is applicable to who has the right to redeem the property. அந்த சொத்தை திருப்பி மீட்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு? The mortgagor has that right. சரியா? Okay, now redemption of portion of mortgaged property. Nothing in this section shall entitle a person interested in a share only of the mortgaged property to redeem his own share only on payment of a proportionate part of the amount remaining due on the mortgage, except only where a mortgagee or if there are more mortgages than one, all such mortgages has or have acquired in whole or in part the share of the mortgagor. Simple. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் ரிடம்ஷன் இஸ் நாட் அலோட் அண்டர் லா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செக்ஷன் ஷேர் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கோம், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து 60 lakhs. ஸோ 30 lakhs நான் பே பண்ணியிருக்கேன், 15 lakhs இன்னொரு ஃப்ரெண்டு பே பண்ணியிருக்காரு, இன்னொரு 15 lakhs இன்னொரு ஃப்ரெண்டு பே பண்ணியிருக்காரு. ஸோ we 3 all together are owner of the property. ஸோ இப்போ என்ன ஆகுது, எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது. ஸோ என்னோட ஆஃபீஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு கெட் சம் லோன் அண்ட் ஐ ஹாவ் டு பில்ட் இட் இன் அ பிகர் வே டு அட்ராக்ட் மோர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு we are deciding. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் மார்ட்கேஜ் பண்றோம். சரியா? இப்போ இந்த மார்ட்கேஜ்ல என்னுடைய பங்கு எவ்வளோ, 50%, because I have 50% interest over the property. 25% is with my friend Y and 25% is with my friend Z. அப்போ இந்த ரிடம்ஷன்ல நான் என்ன பண்ண முடியாது, I alone cannot go and say I would pay 50% of what I am entitled in this property, because I have only 50% interest in this property. என்னுடைய ஷேர் இவ்வளவுதான் சார், அதனால நான் என்ன பண்றேன், பாதி பணம் என்னோட பங்களிப்பு, நாங்கள் 60 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோமா, 30 லட்ச ரூபா கொடுத்துடுறோம், நீங்க என்னுடைய இதை மட்டும் எனக்கு விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது. we cannot do, because it is against equity. It is not possible to enjoy or utilize the property as per the share. So அதான் என்ன சொல்றாங்கன்னா, redemption of portion of mortgaged property. Nothing in this section shall entitle a person interested in a share only of the mortgaged property to redeem his share only, his own share only. அப்போ இப்போ யாரெல்லாம் சேர்ந்து ரீடீம் பண்ண முடியும், நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் ரீடீம் பண்ண முடியும். என்டையர் அமௌண்ட்டையும் மார்ட்கேஜுக்கு கொடுத்து தான் ரீடீம் பண்ண முடியும், அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்க முடியுமே தவிர நான் வந்து என்ன பண்ண முடியாது, புத்திசாலித்தனமா என்னுடைய அமௌண்ட்டை மட்டும் நான் கொடுத்து பண்ண முடியாது. பிகாஸ் இட் காசஸ் irreparable loss to the mortgagee. அவர் என்ன பண்ணுவாரு, பாதி ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இது பண்ணிட்டு நான் மேலே 2 ஃப்ளோர் கட்டிட்டேன், ஸோ 50% எனக்கு இருக்கு, ஸோ இப்போ அதில் 4 ஃப்ளோர் இருக்கு, ஸோ 2 ஃப்ளோர் நான் எடுத்துக்கிறேன், நீங்க தர வேண்டிய பணத்துக்கு 2 ஃப்ளோர் நீங்க என்னவும் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. A person cannot redeem his share only. அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஆனா அதுக்கு அடுத்து இந்த செக்ஷன்லயே எக்ஸப்ட் அப்படின்னு ஒரு வேர்டா இருந்துச்சு. ஸோ நத்திங் பார்ட்டா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன்ல. லாஸ்ட் 2 lines என்ன கொடுத்துருக்காங்கன்னா, except only where a mortgagee
or if there are more mortgages than one, all such mortgages have or have acquired in whole or in part the share of the mortgagor. Say for example, எப்படி மூணு பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நாங்க மார்கேஜையும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஷேர்ஸை டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா தென் யூ கேன் ரீடீம் செப்பரேட்லி. தட் இஸ் இட் இஸ் செப்பரபிள். ஒரு டிஸ்டிங் ரைட்ஸ் இருக்கு ஆர் டிஸ்டிங் ஷெட்யூல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டோர் ப்ரெமிசஸா இருக்கு. மார்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியே வந்து என்னது, ஒரு ஃப்ளோர் தனியா ஒரு ஷெட்யூல் ஆகும், இன்னொரு ஃப்ளோரை லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஷெட்யூலாகவும் போட்டு அது ஒரு டிஸ்டிங் ரைட்டா இருந்தா தென் யூ கேன் ரீடீம். பட் யூ cannot redeem separately only your share. When the mortgage itself is distinct and separate, then you can redeem that particular distinct portion alone. தனியாக இருந்தால், தனியாக இன்னொரு வேற ஒரு மார்கேஜ் கிட்ட இருக்கு, இது இந்த மார்கேஜ் ஒரே ப்ராப்பர்ட்டியோட 3 ஃப்ளோர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாஸ் பீன் மார்கேஜ் டு எக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு ஒய் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் டு இசட் அப்படின்னா அந்த 3 பேர்த்தையும் நான் தனித்தனியா ரீடீம் பண்ணிக்கலாம். தட் இஸ் அலோட் அண்டர் செக்ஷன் 60. பட் வேரஸ் ஐ cannot redeem only that particular single property share separately. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சொத்தை அப்படி பாட்டா பிச்சு என்ன பண்ண முடியாது. யூ cannot redeem the property. That is what section 60 says about. ஸோ இந்த செக்ஷன் வந்து என்னது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒன்ஸ் அ மார்கேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மார்கேஜ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்கேஜ் கேன் நெவர் பி கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம்ஸ். சேலோ இல்ல வேற மாதிரியோ என்ன பண்ண முடியாது, அதை டிசீவ் பண்ற மாதிரி, அந்த ரைட் ஆஃப் ரிடம்ஷனை டிசீவ் பண்ற மாதிரி யூ cannot என்ஃபோர்ஸ் எனி கிளாஸ். அப்படி ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டிருந்தாலும் தட் இஸ் வாய்ட். பிகாஸ் நான் திருப்பி சொல்றேன், இந்த செக்ஷன்ல என்ன வேர்டு இல்லை, இந்த கான்ட்ராக்ட் டு கான்ட்ரரி அப்படிங்கிற வேர்டு இல்லை. அப்படி இல்லைன்னா தென் யூ cannot waiver such provision under the law. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஃபண்டமெண்டல் ரைட் cannot be waived. கரெக்டா இல்லையா? எந்த கேஸ்ல ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் படிப்போம். ரொம்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி படிச்சா போர் அடிச்சிடும் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஆர்டிகல் 12ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போகும்? சரி, ஆர்டிகல் 35 36 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை என்ன பண்ண முடியாது, வெய்வர் பண்ண முடியாது. அதுல ஏதோ ஒரு ரைட் ஒருத்தர் கொடுத்துருக்கு அப்படின்னா இட் இஸ் அ ரைட் born with the individual. Say for example, equality of opportunity in matters of public employment, article 16 says so. சரியா? அதோட nomenclature என்ன? equality of opportunity in matters of public employment. So once ஒரு ஆஃபீஸ்ல they are recruiting some persons and among that category of persons ஒரு 2-3 பேர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா they are executing a bond stating that you may not seek for promotion, you may not seek for bonus, you may not seek for எக்ஸெட்ரா அப்படின்னு ஒரு கிளாஸ் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பட் ஆனால் அனதர் செட் ஆஃப் பீப்புள் கிட்ட என்ன பண்ணல, அந்த மாதிரி எந்த ஒரு கிளாஸஸோ இல்லை கண்டிஷன்ஸோ போடல. அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த பர்சனோட ரைட் என்ன ஆயிடாது, will not come to stand still because you cannot waiver a fundamental right. நானே விரும்பினாலும் நானே விரும்பலனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது என்னோட சேர்ந்தே பயணிக்கும். அதை என்ன பண்ண முடியாது, யூ cannot remove it separately. அந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் செக்ஷன் வித் ரிகார்ட் டு மார்கேஜ் தான் செக்ஷன் 60. ஸோ அப்போ செக்ஷன் 60 என்ன பண்ண முடியாது, நீங்க ஒரு கிளாஸ் போட்டோ இல்லை கான்ட்ராக்ட் போட்டோ அதோட ரைட்டை டிசீவ் பண்ற மாதிரி, முறையடிக்கிற மாதிரி நீங்க எந்த ஒரு கண்டிஷனும் போட முடியாது. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்காவது மைண்ட்ல வந்துச்சா? எந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்க ஃபண்டமெண்டல் ரைட் cannot be waived அப்படின்னு சொன்ன கேஸ் உடைய பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க இங்க டைப் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல. டைம் வந்து 11:33 காமிக்குது. ஸோ ஐ வில் வெயிட் டில் 11:34. I'll give 1 minute time. In which case the Honorable Supreme Court said you cannot waiver a fundamental right. அப்படி ஏதாவது வெய்வர் பண்ணியிருந்தீங்க பண்ணா that is not binding on the person who had waived it அப்படின்னு சொன்ன கேஸ் என்ன? யாரும் கூகுள்லாம் பண்ணலையா? ஓகே,
The answer is Algo Tellis versus Bombay Municipal Corporation. So that is the answer for my question. Algo Tellis. This was the case. So in the case of the Supreme Court would have stated strongly that a person's fundamental right cannot be waived. So in the case of the facts உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், பாம்பே முனிசிபாலிட்டியில ஸ்லம் டுவெல்லர்ஸோட ஹட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு they would be asked to leave that or evict that particular place, stating that it is a pathway or something, and the municipal corporation authorities would show to the court stating that already these persons have signed a clause stating that they would be vacating the premises whenever it is deemed, and so they are not entitled for alternate dwelling place அப்படிங்கிறது பாம்பே முனிசிபல் கார்பரேஷனோட ஸ்டாண்ட். பட் த கோர்ட் வுட் சே ரைட் டு லைவ்லிஹுட் அப்படிங்கிறது ரைட் டு டுவெல்லிங் பிளேஸும் இருக்கு. ஸோ த கவர்மெண்ட் cannot run away from its okay. ஸோ பஷீர் நாத் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டெல்லி அண்ட் ராஜஸ்தான். ஸோ அந்த கேஸ்லையும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் படிச்சு பார்க்குறேன். பட் என்னுடைய நாலேஜ்க்கு வந்து இந்த ஓல்கா டெல்லிஸ் கேஸில் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட் டு லைவ்லிஹுட் இன்க்ளூட்ஸ் ரைட் டு டுவெல்லிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தருடைய ஆல்டர்னேட் அவங்களுக்கு கண்டிப்பாக டுவெல்லிங் யூனிட்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் யூ ஷுட் ஆர்டர் ஃபார் எவிக்ஷன். யூ cannot ஜஸ்ட் த்ரோ அவே த ஹியூமன் லைக் அ அதர் திங்ஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் டிசர்வ் அ டிக்னிஃபைடு ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 60. சரியா? ஸோ லாஸ்ட் 4 minutes ஆர் தேர். ஸோ ஐ வுட் எண்ட் அப் டுடே செஷன். ஸோ நான் இப்போ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 58 ஞாபகம் படிங்க. மார்கேஜ் இஸ் பர்டிகுலர்லி வித் ரிகார்ட் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பிளட்ஜ் இல்லைனா ஹைப்போதிகேஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதர் கைண்ட்ஸ் ஆஃப் மார்கேஜ், சிம்பிள் அண்ட் usufructuary mortgage are two opposite kinds of mortgage. Simple mortgage la possession would be retained by the mortgagor. Usufructuary mortgage la possession would be given to the mortgagee and he would be entitled to enjoy that property, getting rent or getting profits, etc. etc. சரியா? Mortgage of immovable property ங்கிறது it includes both என்னது dwelling places or commercial buildings or agriculture land, etc. etc. Immovable property na it includes everything. It is not necessarily that என்ன கிடையாது இதுல இதெல்லாம் வராது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஈவன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கேன் பி மார்கேஜ். விவசாய பணிகளுக்காக கிராமத்துல என்ன பண்ணிருப்பாங்க, விவசாய நிலத்தை கூட வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க. சரியா? ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் இட் இஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆர் அ கமர்ஷியல் பில்டிங் ஆர் அ ரெசிடென்ஷியல் பில்டிங். ஸோ சிம்பிள் மார்கேஜ் அண்ட் usufructuary mortgage are two opposite kinds. அதே மாதிரி mortgage by conditional sale and English mortgage are other two mortgages which are opposite to each other. So the mortgage by conditional sale ஆஸ்டென்சிபிளா ஃபர்ஸ்ட் ஒரு மார்கேஜ் சேல் பண்ணிடுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பே ஆயிடுச்சுன்னா this would become void or they would ask for again re-registering to the mortgager's name. அதுக்கு பேரு mortgage by conditional sale. ஆஸ்டென்சிபிளா சேல் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மார்கேஜ்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 58B is simple mortgage, 58D is usufructuary mortgage. அது ரெண்டும் ஆப்போசிட். அதே மாதிரி 58C is mortgage by conditional sale, 58E is mortgage by English mortgage. இது ரெண்டும் ஆப்போசிட். ஸோ இதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆஸ்டென்சிபிள் சேல் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் மார்கேஜ்ல அப்சல்யூட்டா சேல் பண்ணிடுவாங்க. பட் வித் கண்டிஷன் தட் அகெயின் ஆன் பேமெண்ட் ஆஃப் என்டையர் பிரின்சிபல் அண்ட் லோன் எக்ஸெட்ரா எ பர்சன் ஹேஸ் டு ரீசேல் இட் டு மீ அப்படிங்கிற கண்டிஷனோட அப்சல்யூட்டா சேல் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான பண்ணியிருந்தா அந்த மார்கேஜுக்கு பேரு என்னது, இங்கிலீஷ் மார்கேஜ். அண்ட் தென் லாஸ்ட் டூ கைண்ட்ஸ் ஆர் mortgage by deposit of title deeds, that is F, and then last one is anonymous mortgage. So பேங்க்ல எல்லாம் போய் ஹவுசிங் லோன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வாங்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பேருனா mortgage by deposit of title deeds. சரியா? ஸோ அப்போ என்ன பண்றோம், mortgage பண்ணும்போது again you are making a registration whereby you are handing over all the original documents to the bank as a condition of that particular mortgage. So எல்லா ரீபே பண்ணதுக்கு அப்புறமா தான் they would give a NOC and they would also give back entire set of documents. சரியா? ஸோ அப்போ இந்த 5 டைப்லையுமே வராத மார்கேஜ் பேரு the last one, அனாமலஸ் மார்கேஜ் 58 class D. நான் எதுக்காக இந்த செக்ஷன்ஸ்லாம் சொல்றேன் அப்படின்னா, based on what kind of mortgage a person's right and liability may vary. சரியா? ஸோ அதனால கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி
ஒரு கிளைண்ட் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது இதுவாக தான் இருக்கணும்னு யூகிக்காம கோ த்ரூ த பேப்பர்ஸ் அண்ட் கலெக்ட் ஆல் த காப்பீஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரீட் எவ்ரி திங் அண்ட் சி what kind of mortgage is this and what kind of right is the right and what kind of liability is being vested with your client அப்படிங்கறத நீங்க என்ன பண்ண முடியும் only you can come to the conclusion after going through the document சில நேரங்கள்ல டாக்குமெண்ட்டுடைய ஹெட்டிங்ல ஒரு மார்ட்கேஜோட பேர் போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்கேஜ் பை சிம்பிள் மார்ட்கேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஆனா உள்ள என்ன பண்ணிருப்பாங்க the possession would have been given to mortgage and other conditions would have been mentioned ஸோ அப்போ உள்ள இருக்க விஷயங்கள் தான் நம்மள என்ன பண்ணும் it would govern the rule of evidence கொடுக்கக்கூடிய ஹெட்டிங் என்ன பண்ணாது it would not convey anything it is just simple சரியா simply because a man has been named as Usain Bolt he cannot make world records it should be what so அந்த content தான் என்னது always it is material in any kind of evidences or in court or legal purposes so என்ன பண்ணணும் நம்ம என்ன ஹெட்டிங் கொடுக்குறோங்கிறது செகண்டரி பட் வாட் இஸ் இன்சைட் ஸோ ஒரு விஷயத்தை படிச்சு பார்க்கும்போது வாட் what is interpreted for a common man or what kind of interpretation would convey or would make my case success அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா you should know what are the provisions what are the kinds and what are the types involved in this particular transactions so the case in our hand belongs to which category of mortgage so இந்த mortgageக்கு என்ன இது கீழே வரும் இதுல என்னென்னலாம் பண்ணணும் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் you can come to the better opinion as with regard to do what and to not to do what சரியா that's all for today's class ஸோ நீங்கள் நல்லா படிங்க அப்புறமா நீங்கள் படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கேளுங்க டெஃபினெட்லி ஐம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப்